ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும். அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் உரையாற்றி வருகிறார். அதனை தற்போது பார்க்கலாம். அதிமுக விமர்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு வீர வரலாற்று மாநாடு. இனி எந்த கட்சியும் அந்த மாநாட்டை வெல்ல முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பாக அமைந்த மாநாடு. இன்னும் சொல்ல போனால் என் முன் அமர்ந்திருக்கின்றீர்களே, நம்முடைய ஒன்றிய நகர பேரூராட்சி பகுதி மாவட்டம் அத்தனை பேரும் வாகனம் இல்லை. வாகனம் இருந்திருந்தால் அந்த மதுரை மாநகரமே தாக்கு பிடித்திருக்காது. அந்த வாகனத்தையும் எடுக்க விட முடியாத செய்த அரசுதான் விடியா திமுக அரசு. பேருந்துகள் நமக்கு கிடைக்கவில்லை, வாகனங்கள் முழுமையாக கிடைக்கவில்லை. முழுமையான வாகனங்கள் கிடைத்திருந்தால் இன்னும் 10 லட்சம் பேர் கூடுதலாக அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருப்பார்கள். அது மட்டுமல்ல, முறையாக பாதுகாப்பு வழங்காத காரணத்தினாலே திண்டுக்கல்லிலே இருந்து நம்முடைய மாநாடு வரை அந்த மாநாட்டிற்கு வந்திருக்கின்ற வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அதேபோல திருச்சி ரோடு, அதேபோல மதுரை திருநெல்வேலி ரோடு சாலை, மதுரை தூத்துக்குடி சாலை, எல்லா பகுதிகளிலும் நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் மாநாட்டிற்கு வந்த வாகனம் அங்கேயே நின்றது. அப்படிப்பட்ட அற்புதமான மாநாட்டை நடத்திய கட்சி அதிமுக கட்சி. அதை பற்றி விமர்சனம் செய்ய தகுதி இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. அதோடு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் உருவாக்கிய இயக்கம் அதிமுக இயக்கம். இது உயிரோட்டமுள்ள கட்சி. எந்த கொம்பனாலும் அதிமுகவை அழிக்கவோ ஒடுக்கவோ முடக்கவோ முடியவே முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கும் போது தீய சக்தி திமுகவை அழிப்பதுதான் அதிமுகவுடைய முதல் கடமை என்று சொல்வார்கள். அவர் இருக்கின்ற வரை திமுக நாள் எழுந்திருக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு வலிமை உள்ள இயக்கமாக அற்புதமான ஆட்சி தந்தார்கள். 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி தந்தார்கள். அதற்கு பிறகு இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு சோதனைகளை சந்தித்து அந்த சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக்கி பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவை நனவாக்கின்ற விதமாக சுமார் 15 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தார்கள். அவர் இருக்கின்ற காலம் வரை. அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி. அம்மா மறைவுக்கு பிறகு சுமார் 4 ஆண்டு காலம் உங்கள் துணையோடு ஒரு சிறப்பான ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்தோம். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே எழுச்சி உரையாற்றினார்கள். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்ற வாக்குறுதியை சட்டமன்றத்திலே அளித்தார்கள். அந்த வாக்குறுதியை நாம் அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். இந்தியாவிலே எத்தனையோ கட்சி இருக்கின்றன, தமிழகத்திலும் எத்தனையோ கட்சி இருக்கின்றது. ஆனால் சோதனை மேல் சோதனையை சந்தித்த ஒரே கட்சி அதிமுக கட்சி ஒன்றுதான். அத்தனை சோதனைகளும் படிக்கட்டாக்கி வெற்றி கண்டதும் அதிமுக கட்சி ஒன்றுதான். எத்தனை வழக்குகள், கொஞ்ச நஞ்ச வழக்குகளா? அத்தனை வழக்குகளும்
நீதி, தர்மம், உண்மை வென்றது. இதுதான் சரித்திரம். என்னிடத்திலே வழக்கறிஞர் பாலமுருகன் அவர்கள் வருவார். அறிவிச்சவர் வழக்கறிஞர், மாநில உறுப்பினர், கழக அமைப்பு செயலாளர் அறிவிச்சவர் சி வி சண்முகம் அவர்கள் அனுப்பி வைப்பார். நான் வக்காலத்தில் கையெழுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன். இப்ப எத்தனை தான் கையெழுத்து போடுறது கணக்கே தெரியலையே. ஆனா கணக்கு தெரியாத அளவுக்கு வழக்கு தொடர்றாங்க. நாம அதோட அது அபிடவிட்ல 50 பக்கம் 100 பக்கம் கையெழுத்து போட்டுட்டே இருப்பேன். எப்ப இவ்வளவும் தேவையா? ஆமாண்ணா, எதிரிகள் அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறாங்க. அவர்களை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் சட்ட நுணுக்கத்தோடு நாம் கையாள வேண்டும் என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு வழக்குகளை சந்தித்த இயக்கம் தான் அதிமுக இயக்கம். தீய சக்தி திமுக நம்மை எவ்வளவோ சீண்டி பார்க்கின்றது. இந்த இயக்கத்தை முடக்க எவ்வளவோ பாடுபடுகிறார்கள். எனக்கு முன்னாலே அறிவிச்சவர் சி வி சண்முகம் அவர்கள் குறிப்பிட்டதை போல நம்ம எதிரிகளோடு கைகோத்து துரோகிகளும் இணைந்து கொண்டார்கள். இருவரும் சேர்ந்து இயக்கத்தை உடைக்க எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். அத்தனையும் உங்களுடைய துணையோடு, இருவரும் தலைவருடைய அருள் ஆசியோடு வென்று காட்டினோம். ஒவ்வொரு முறை பொதுக்குழு நடைபெறும். அப்பொழுது நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் ஒரு உணர்வுபூர்வமாக நம்முடைய முகத்திலே ஏதோ ஒரு பதற்றத்தோடு நாம் பொதுக்குழுவிலே சந்திப்போம். ஆனால் இந்த பொதுக்குழு அனைவருடைய முகத்திலும் மகிழ்ச்சி பொங்குகிறது. இருவரும் தலைவருடைய சக்தி நமக்கு வெற்றி தந்து கொண்டிருக்கின்றது. நீதிமன்றத்திலும் நீதி வென்றுவிட்டது. அதேபோல தேர்தல் கமிஷனிலும் நமக்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டது. இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெட் வேகத்திலே செயல்படும். தமிழகத்திலேயே அதிக தொண்டர் கொண்ட ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இந்த இயக்கம் வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலே, இந்த இயக்கம் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தாலே அதிக அளவிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினராக தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சுமார் 2 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இன்றைக்கு இணைந்திருக்கின்றார்கள் அண்ணா திமுகவிலே. வேற எந்த கட்சிக்கும் இவ்வளவு உறுப்பினர் தமிழகத்திலே கிடையாது. அந்த பெருமையும் அண்ணா திமுகவுக்கு தான் கிடைத்திருக்கின்றது. அதேபோல புதிய உறுப்பினர்கள் பெண்கள் அதிகமான பேர் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இளைஞர்கள் அதிகமான பேர் இடம்பெற்றிருக்கின்றார்கள். படித்தவர்கள் அதிகமான பேர் இடம்பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே தொழிலாளிகள் அதிகம் பேர் இடம்பெற்றிருக்கின்றார்கள். ஆக அனைத்து தரப்பு மக்களும் உறுப்பினராக கொண்ட ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும்.